அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடும்பஸ்தன் படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் பார்த்திங்கன்னா 2025 ஜனவரி 24 அன்றைக்கி ரிலீஸ் ஆனிச்சு. படத்தோடைய டைரக்டர் ராஜேஸ்வர் காளிசாமி அண்ட் மியூசிக் டைரக்டர் வைஷாக் அவர்கள். இந்த படத்தில் மணிகண்டன் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் சான்வே மேக்னா. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பஸ்தன், அதாவது ஒரு ஃபேமிலி, ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆம்பளைங்கள் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ளேயும் சமாளிக்கணும், வெளியில் வேலையில் இருக்கிற இடத்துலையும் சமாளிக்கணும். அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான் இது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மணிகண்டன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பார். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது 2 பேரும் வேறு வேறு கேஸ்ட் அப்படின்றதுனால வீட்டில் 2 பேரும் சைடுமே ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. பண்ணிவிட்டு மணிகண்டன் அவருடைய ஃபேமிலியோடு தான் இருப்பார். அந்த பொண்ணோட கூட்டிகிட்டு போய் அவங்க ஃபேமிலியிலே இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணை வந்து யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா இவங்களை விட கொஞ்சம் கீழ் ஜாதி அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஜாதி வெறி பிடிச்சி போய் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே அந்த பொண்ணுக்கிட்ட நல்லாலாம் பேச மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரியே இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து தன்னோட ஒய்ஃப் வந்து நல்லா பார்த்துப்பார். ஒரு சின்ன ஓட்டு வீடு, ஒரு அழகான வீட்டில் அவங்க ஃபேமிலியோடு வந்து இருப்பாங்க. இதில் என்னென்னா அப்பாவுக்கும் நிறைய காசு தேவைப்படும். அவராக ஒரு பிளான் பண்ணுவார். வீடை இப்படி மாற்றணும் அப்படி மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணுவார். அவங்க அம்மா என்னடானா இந்த ஓம் சக்தி கோயிலுக்கெல்லாம் மாலை போட்டுட்டு நிறைய ஊர்களுக்கு சுற்றி பார்க்க போவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஏரியாக்களில் உள்ள ஒரு லேடிஸோடு சேர்ந்துக்கிட்டு அங்கே போகணும் இங்கே போகணும், அது எனக்கு வந்து 50,000 ரூபா வேணும், நான் கோயிலில் நிறைய பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஒரு கணக்கு போடுவாங்க. இந்த ஒரு பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வேலையும் வந்து நின்று போயிடும். அவங்க முதலாளியோட ஒரு சின்ன ஒரு சண்டையினால வேலையை விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, ஃபேமிலிக்கு வந்து நம்மளோட வேலை போனது தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அவ்வளோ சமாளிச்சுட்டு வருவாருங்க. ரொம்பவே பார்க்கும்போது நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும். எப்படி தான் இவர் இப்படிலாம் சமாளிக்கிறாரோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அவர் வந்து சமாளித்து தன்னோட ஃபேமிலியை வந்து கொண்டுட்டு போயிட்டு இருப்பார். இதில் பார்த்திங்கன்னா இவருடைய மாமா, இவருடைய அக்கா வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா ஃபேமிலியோட நல்ல ஒரு வெல் செட்டிலோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான். வேலையிலையுமே நல்ல ஒரு எப்படின்னா சேலரி நிறைய கிடைக்கும். இதில் பத்தாதுன்னு சைனாவில் போய் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரையுமே சைனீஸில் தான் பேச சொல்லி போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பார். அவங்க அக்காவுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காதவரை போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறன்ற மாதிரி அவங்களே பிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இவருக்கு வேலை போன விஷயம் அவங்க மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சிடும். வீட்டில் வந்து சொல்லிக் கொடுத்துருவேன்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருப்பார். இவர்கிட்ட இருந்து முதல்ல நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணுன்ற மாதிரி இவர் ஒரு சைடு ஓடிட்டு இருப்பார். அங்கிட்டு இருக்கிற கடனை வாங்கி உருட்டி பரட்டி ஏதாவது ஒன்று சமாளிக்கலாம்னு நினைக்கும் போது இவருக்கு வேற ஒரு தலைவலி வந்து நிற்கும். இப்படி இது பண்ணி ஒரு பேக்கரி ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல ஒரு பழைய கடையவே இவர் வந்து வாங்கி இவர் வந்து இது பண்ணிட்டு இருப்பார். சும்மா 2க்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இதில் பத்தாவதுக்கு என்னன்னா ஓரளவுக்கு நல்ல ஃபேமிலி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஒரு கடையை ஓப்பன் பண்ணி பெரிய பேக்கரி ஒன்று ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு சும்மா நார்மலாக உள்ள பேக்கரியோட பார்க்குறதுக்கு ஆம்பியன்ஸே வந்து நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு பெரிய கடையை ஒன்று ஓப்பன் பண்ணோன்னா இவரோட வியாபாரம் வந்து டல்லாயிடும். இதில் இவருக்கு கடை ஓப்பன் பண்ணக்கு கொடுத்த காசு ஆல்ரெடி குடும்பத்தை வந்து வேலை போயிடுச்சு அப்படின்னு தெரியாமல் இருக்கிறக்காக நிறைய கடை வாங்கியிருப்பார். இந்த கடனாருங்க எல்லாரும் வந்து இவரோட கழுத்தை வந்து பிடிப்பாங்க. இதை ஃபுல்லாக சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் பேசாமல் ஃபாரின் போயிடலாம் அப்படின்னு நினைப்பாரு. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒய்ஃப், அதாவது மணிகண்டன் அவருடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவரோட முதலாளிகிட்டே பேசி எனக்காக அவர் வந்து வேலைக்கு சேர்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இவர் வந்து வேலைக்கு வந்து தானாக அவரே வந்து கூப்பிட்ற மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி போய் இவர் வந்து வேலை பார்த்து ஓரளவுக்கு அவரோட கடன் எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்போ தான் இவர் பேசாமல் நம்ம கத்தாருக்கு வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி வீட்டில் ஒரு பெரிய போர்க்கிழமை நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரசவ வலி வந்துடும். அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இவங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் பயங்கர பிரச்சனை. இந்த கார்லேயும் போய்கிட்டு இருக்கும். அம்மா அப்பாவுக்கு சண்டை வரும். இதெல்லாம் எல்லாத்தையும் கடந்து உங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பிறக்கும். பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க ஒய்ஃப் சொல்லிடுவாங்க, நீங்கள் தயவு செஞ்சு வெளியிலலாம் வேலைக்கு வந்து போகாதீங்க, இங்கே இருந்து நம்ம வந்து ஹாப்பியாக வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நார்மலாக அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஒரு குடும்பஸ்தனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். கடைக்கு போனால் பிரச்சனை, காசு வேணும், எல்லாத்துக்கும், அதாவது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னன்னு தெரியுமா? பொருளாதாரம் மட்டும்தான். பொருளாதாரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றது சாதாரண விஷயம்தான். எல்லாருமே இதை கடந்து தான் போய்கிட்டு இருக்கோம். சரி, எல்லோரும் கடந்து நல்லபடியாக வந்துடுவோன்ற நம்பிக்கையில் இருக்கலாம். இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு எல்லாருமே சேர்ந்து பார்க்குற மாதிரி படம் தான். எந்த இடத்துலையுமே ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரியோ பிள்ளைங்களோட உட்காந்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு சீன்ஸ் வருது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லாருமே சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் தான்.